படுதோல்வி அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் அப்படின்னு தான் பாக்குறோம். அவங்க வந்து நிறைய மக்களை கொன்று குவிச்சிருக்கலாம், முன்னாடி போய் தாக்கிருக்கலாம், அதிக சேதாரங்களை ஏற்படுத்திருக்கலாம். ஆனா நீங்க பாருங்க, யமனோட ஹுத்தி ரிபல்ஸ்லாம் வந்து அமெரிக்கா உச்சத்தில் இருக்கும் ராணுவ படை இருந்த காலத்துல எல்லாம் ஹுத்தி ரிபல்ஸ்லாம் ஒரு பவரே கிடையாது. அவங்கள்ட்ட சீஸ் ஃபயர் போறதுக்கு நிர்பந்தம் ஏற்படுது. ஏன்னா அமெரிக்கா வந்து உக்ரைன் வாரா சப்போர்ட் பண்ணுது, இஸ்ரேல் வாரா சப்போர்ட் பண்ணுது, இருக்கிற எல்லா மிலிட்டரி கேம்ப்லயும் வந்து இப்ப சிரியா வந்து தோற்கடிச்சல முக்கியமான பங்கு செலவழிக்கப்பட்டிருக்கு. அப்ப அமெரிக்கன் மக்களே என்ன எதிர்ப்புணர்வுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா, டே நீ அவங்களுக்கே வந்து வாருக்கே வந்து காசு செலவு பண்ணிருக்கிய, பேர் வச்சியே சோறு வச்சியாங்கிற அளவுக்கு அங்க மக்களோட அதிருப்தி பயங்கரமா இருக்கு, கடும் எதிர்ப்பு இருக்குன்றனால அவனால யமன் ஹுத்தி ரிபல்ஸ்டே வந்து போரை வந்து தொடர முடியல. போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு போறான். அந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்துல கூட இவ எந்த அளவுக்கு வீக்கா இருக்கானா, இஸ்ரேல இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்துல இருந்து வெளியே தான் வைக்கணும்னு அவங்க கேட்கறதுக்கு ஒத்துக்கணுமா இருக்கு. சரி என்ன வேணாலும் கண்டிஷன் போடுங்கடா, நாங்க போரை நிறுத்திக்கிறோம், அவ்வளவு சேதாரம் இருக்கு, அவ்வளவு ஏர்கிராஃப்ட் காலியா இருக்கு, எங்க கப்பல் எல்லாம் இவன் வந்து கண்டமேனிக்கு சுட்டு தள்ளுறான். ஏன்னா he has nothing to lose. அவனுக்கு இழப்பதுக்கு ஒன்றுமே இல்லை ஹுத்தி ரிபல்ஸ்க்கு. நீ எனக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, உனக்கு 1 கண்ணு போனா கூட நீ அதை வச்சுட்டு பிழைக்க மாட்டேன்னு தெரியும், அமெரிக்காவை போட்டு அடிக்கிறான். அது ஒரு பக்கம். பொலிட்டிக்கலி பாத்தீங்கன்னா ஃபுல் பேங்க்ரப்சி வெஸ்டர்ன் பவர்ஸ் ஃபுல்லாவே எல்லா நாடுகளிலும் இருக்கும். குறிப்பாக இளைஞர்கள் படப்படையாக ஸ்பெயின் நாட்டில எல்லாம் பாக்குறோம் 10 லட்சம் பேர் வந்து கூடி பாலஸ்தீனுக்கு ஆதரவாக போராட்டம்.